அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி. எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி. மன அழுத்தம் இருந்ததுங்க ஐயா எனக்கு. அது நாளடைவில் என்னாச்சுன்னா அது மூச்சடிப்பாக ஒரு மாதிரி ஆயிடுச்சுங்க ஐயா. அது எனக்கு 3-4 வருஷமாகவே தூக்கத்தில் ஒரு 10 நாளைக்கு ஒரு தரம் 5 நாளைக்கு ஒரு தரம் மூச்சு அடிக்கிற மாதிரி ஆகிடும். தூங்கிட்டு இருக்குள்ள அந்த மாதிரி ஆகிடுங்க ஐயா. ஒரு 5 நிமிஷம் நம்ம உயிர் இருக்குதா இல்லையானே எனக்கு தெரியாது. அப்புறம் இந்த பாடம் வாங்கி இப்போ 7 மாதம் ஆகுது. இந்த பாடம் பண்ணதுக்கப்புறம் ஒரு தடவை தான் அந்த மாதிரி வந்தது. அதுக்கப்புறம் அந்த மூச்சு அடிப்பு எனக்கு இல்லைங்க ஐயா. நான் ஆஸ்பத்திரிக்கு கூட போகலாம், டாக்டர் செக் பண்ணலான்னா ஏதோ அந்த ஹார்ட் ப்ராப்ளம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டா என்ன பண்ணுறதுன்ட்டு நான் போகலைங்க ஐயா. அது இந்த தேவையில்லை. சரிங்க ஐயா. மூச்சு அடிப்பு பல விதத்தில் வரும். சரிங்க ஐயா. சில பேர் ஓயாத கறி மீன் துண்ணுவான். ஆமாம். அது கொழுப்பு போய் அந்த மூச்சு போகிற டியூப்பில் அடிச்சிடும். சரிங்க. அடிச்சிச்சுன்னா அவனுக்கு ஹார்ட் அட்டாக் வரும், மூச்சு திணறல் வரும். அதே நேரத்தில் உடம்பு ரொம்ப பெருத்து போச்சுன்னா அந்த கொழுப்பு ஏறி போச்சு, மூச்சு அடைக்கும், அந்த குழாங்களில் டியூப் அடிச்சிடும். இதனால் வரும். சில பேர் இந்த பீடி சிகரெட்டு பிடிப்பான், அதனால் அந்த புகை வந்து அப்படியே நுரையீரலில் கவ்வி அதனால் மூச்சடைப்பு வரும். ஃபுல்லாக குடிப்பான் சில பேர், அதனால் ஈரலெல்லாம் பலவீனமாகி மூச்சடைப்பு வரும். இப்படி மூச்சடைப்புன்றது பல விதத்தில் வரும். ஆனால் எல்லா விதத்துக்கும் அடைப்பை எடுக்கிற ஒரே ஒரு வழி யோகம் மட்டும்தான். ஏன்னா எத்தனை கடவுளை கும்பிட்டாலும் நீ மூச்சை பார்க்கல, உன்னை பார்க்கல, அங்கே இருக்கிற சிலையத்தான் பார்த்த. அப்போ அந்த சிலை உனக்கு வைத்தியம் பண்ணாது, நீ தான் பண்ணிக்கணும் உனக்கு வைத்தியம். உனக்கு நீ வைத்தியம் பண்ணிக்கிற பாடம் தான் இங்கே கொடுத்துன்னுக்குறேன். ஏன்னா இந்த மூச்சாகப்பட்டது நல்லா ஏற்றி இறக்கும்போது அந்த டியூபில் ஆட்ச கொழுப்பு வந்து இந்த சூட்டில் உருவி இறங்கிடும். அப்போ அந்த மூச்சு குழா சீராயிடும். மூச்சு குழா சீராகி போச்சுன்னா ஹார்ட் அட்டாக் வராது. இங்கிலாண்டில் வதனின்னு ஒரு அம்மா வந்திருந்தாங்க, நீங்கள் கூட பார்த்துருப்பீங்க, பேசியிருப்பீங்க. அந்த அம்மா வந்து என்கிட்ட 4 முறை வந்து போனாங்க இங்கிலாந்துலேருந்து. ஆனால் அவங்க வீட்டில் கொரோனாஸ் வந்துடுச்சு, பிள்ளைக்கு பொண்ணுக்கு வீட்டுக்காருக்கெல்லாம். ஆனால் இந்த அம்மாவுக்கு மட்டும் வரல, ஒரே வீட்டில் தான் இருக்கிறாங்க. இந்த அம்மாவுக்கு மட்டும் வரல. நான் பல வீடியோக்களில் இந்த கொரோனாஸுக்கு முதல்லையே மருந்து கண்டுபிடித்து முன்னாடியே சொன்னேன், மூச்சு பயிற்சி பண்ணுங்க, கொரோனாஸ் வராது அப்படின்ட்டு. அது மாதிரி பண்ணி அந்த அம்மாவுக்கு வரல. அப்புறம் பசங்களுக்கெல்லாம் சரியாக போச்சு. இப்போ அவங்க வீட்டுக்காருக்கு ஹார்ட் அட்டாக் வந்து ஆப்ரேஷன் பண்ணியிருக்கிறாங்க. அந்த அம்மா ஃபோன் பண்ணுறாங்க, இது மாதிரி ஆகிப்போச்சுன்னு. இதை தான் நம்ம முதல்லேருந்து சொல்கிறேன், எல்லோரும் இதில் போங்க. நீ ஒன்றும் பெரிய மகான் ஆகிடாத, பெரிய கடவுள் ஆகிடாத. மனுஷனானா வாழறதுக்கு இந்த மூச்சு பயிற்சி அவசியம். மூச்சு மனுஷனுக்கு சீராக இல்லைன்னா எந்த கடவுளும் அங்கே வேலை செய்யாது. எந்த கடவுளும் வந்தால் காப்பாற்ற மாட்டார். உன் மூச்சை நீ தான் சீராக்கணும், உன்னை நீ தான் சீராக்கணும். அந்த சீராக்கிக்கிற வழியை தான் சொல்லி கொடுத்துன்னுக்குறேன். அதை செய்யும்போது அந்த அடப்பெல்லாம் எடுத்துடும். முதுகு தண்டில் 3 நாடி இருக்குது. இந்த கோயிலுங்களெல்லாம் அம்மன் கோயிலெல்லாம் சூளம் குத்தி வச்சுருப்பாங்க. அந்த சூளம் எதுக்கு? அது என்ன சாமிக்கு சூளமாக போகணும்? கண்ணை காட்டுச்சுன்னா ஊரே அழிஞ்சு போகுது. அதுக்கு என்னத்து கத்தி கப்படா சூளங்கள் எல்லாம் இதெல்லாம் மனுஷனை தான் வச்சுக்குதாங்க, சாமியை வைக்கல. சாமியை வைக்க முடியாது, சாமி யாரும் பார்த்ததில்லை. அப்படி பார்க்காத பொருள் எப்படி கோயிலில் ஒரு பொம்பளையை வச்சுருப்பான்? பொம்பளைங்கள இத்தனை விதமாக இருக்கிறான். ஒரு கோயிலில் போனால் ஒரு பொம்பளை சாமி சாந்தமாக ஆசீர்வாதம் பண்ணும். ஒரு கோயிலில் போனால் ஒரு பொம்பளை சாமி ஈட்டி எடுத்துக்கின்னு ஆடும். இதெல்லாம் என்னது? பொம்பளைங்களோட குணச்சித்திரம் தான் அங்கே வச்சுருக்குது. மனிதர்களில் இத்தனை விதமாக இருக்கிறோம். அதே மாதிரி ஆம்பளை சாமிங்க வச்சுக்குது. சாமிங்க அப்படி இல்லை. சாமின்றது அது ஒளியும் ஓசையுமா பேரருளாக இருக்குது. இந்த உலகத்தையே காப்பாற்றிக்கின்னு இருக்குது. அது இந்த உலகத்தில் உள்ள உயிரினங்கள்லாம் அதால் தான் வாழுது. அப்துல் கலாம் போனார் தெரியுமா? இதுக்கு போனார், வெளி மாநிலத்துக்கு. அவர் போயிட்டு அன்னைக்கு அங்கே போய் மூச்சு வராமல் இறந்துட்டார். ஆனால் அதே அப்துல் கலாம் இங்கேருந்து இருந்தார்னா தமிழ்நாட்டில் இறந்துருக்க மாட்டார். காரணம் என்னன்னா, நமக்கு மூச்சு ஓடுது, நம்ம மூச்சு மட்டும் நம்மளை காப்பாற்றல, கடவுள்ன்ற மூச்சு உலகத்தில் இருக்குது. அந்த காற்று இதில் சேர்ந்தால் தான் நம்ம வாழ்வோம். என் மூச்சுக்குன்னு ஒரு கண்ணாடி போட்டியில் போட்டுட்டு நான் வாழ்வேன்னு செத்து போயிடுவேன். அப்போ வெளிக்காற்று கிடைக்கணும். அப்போ நமக்கு வர காற்று அபானன், கடவுள் கொடுக்கறது பிராணன்.
இது ரெண்டும் சேரும்போது தான் மனுஷன் இயங்குறான். நியூட்ரல் பேஸ் மாதிரி அது. சரிங்க. இது ரெண்டு இல்லாமல் உலகத்தில் எந்த உயிரினமும் வாழாது, மனுஷனும் வாழ முடியாது. அப்போ இது ரெண்டும் சீராக வாழணும்னா உன் மூச்சை சீராக்கிக்கணும். அப்போ தான் அதனுடைய வலிப்பு வரும். இங்கே காந்தம் எப்படி வலிக்குது? கடவுளை காந்தம் மாதிரி இருக்கிறாரு, நம்ம இரும்பு மாதிரி இருக்கிறோம். ஆனால் ஆண்டவன் என்ன பண்ணுறான், படித்ததை பார்க்குறான், போட்டு காந்தத்தை போட்டு தேடுறான், கிடைக்கல. ஏன்னா இது ஆசைன்ற மண்ணை மூடிக்கின்னு உட்காந்துங்கிறோம் நம்ம. அதனால் நமக்கு தெரியல. இதையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கலைஞ்சோம்னா கடவுள் நம்மளை அணைச்சிப்பான். அதனால் அந்த பயிற்சியை பண்ணுங்க, எல்லாம் சரியாக போயிடும். சிவவாக்கியர் ஒரு இடத்துல சொல்கிறாரு, 5 3 எட்டதாய் அனாதியான மந்திரம். ஒரு மந்திரம் இங்கே தான். அந்த மந்திரம் எதுனா அனாதியான மந்திரம். அனாதியான மந்திரம்னா காலம், இதுதான் காலம், இப்போ தான் உருவாச்சுன்னு சொல்ல முடியாத ஒரு கால தத்துவத்தை உடைய ஒரு மந்திரம். அது என்ன மந்திரம்? 5 3 எட்டதா, 8 எழுத்து மந்திரம். பாது 8 எழுத்து மந்திரம்னா என்ன மந்திரம் சொன்னது? ஓம் நமோ. 5 எழுத்து மந்திரம்னா இது நீ பிறந்ததுக்கப்புறம் சொன்னியா, பிறக்கிறதுக்கு முன்னாடியிலேருந்தே தெரியுமா? நீ பிறக்கலைன்னா தெரியுமா உனக்கு? ஓம் நமோ நாராயணா தெரியுமா? இங்கே என்ன சொல்கிறாரு, அனாதியான மந்திரம். இந்த உலகம்ன்றது எப்போ உருவாச்சோ, பிறவிகள் எப்போ மனுஷனுக்கு கிடைச்சதோ அன்னிலேருந்து இருக்கக்கூடிய ஒரு மந்திரம். அது ஓம் நமோ நாராயணா. கடவுளை கண்டுபிடிக்கவே பல காலம் ஆச்சு. தான் நினச்சதெல்லாம் வேட்டையாடி சாப்பிட்டுருந்தான் மனுஷன். கடவுள்னா அவனுக்கு என்னன்னு தெரியாது. அப்போது அவனுக்கு ஒரு எண்ணம் வருது, நமக்கு மீறி ஒரு சக்தி இருக்குது அப்படின்னும்போது, ஏதோ ஒரு சக்தி இருக்குது. அப்போ என்னவா இருக்கும்? அவன் யோசிக்கிறான். அப்போ என்னவா இருக்கும்னா சூரியன் தான். அவன் தான் இரவு பகல்ன்றது ஒன்றா, இருட்டும் வெளிச்சமாக மாறி மாறி வரான். அப்போது இந்த சூரியனும் இந்த சந்திரனும் தான் இந்த உலகத்தை காப்பாற்றக்கூடிய கடவுள் நம்பிக்கொண்டிருந்த ஒரு காலம் உண்டு. எப்போ காலம்? மனுஷனுக்கு தோன்றி பல 100 பல 1000 வருஷம் வந்ததுக்கப்புறம் அவனுக்கும் கொஞ்சோண்டு அறிவு வந்து, அந்த அறிவு வந்ததுக்கப்புறம் அவன் கண்டுபிடிச்ச ஒரு கடவுள், முதற் கடவுள் எதுனா இந்த சூரியனும் இந்த சந்திரனும். அப்போ அனாதி எது? ஓம் நம நாராயணம் இல்லை, ஓம் நம சிவாயம் இல்லை. அனாதியான மந்திரன்றது இந்த சூரியனும் இந்த சந்திரனும் தான் முதல் தெய்வம். மனுஷனுக்கு அறிவு கேட்டின முதல் தெய்வம். அதனால தான் நாம் யாகம் வளர்க்கணும். அந்த யாகம் வளர்த்ததுக்கப்புறம் அந்த யாகத்தில் 5 கலசம் வச்சோம். 5 கலசம் எதுக்கு சாமி வச்சோம்? அப்போ கோயில் பார்த்தியா, உங்களெல்லாம் திருத்தவே முடியாது. ஐயா படித்து சொன்னார், டேய் இதெல்லாம் ஒன்றும் இல்லை, யாகெல்லாம் வளர்த்தாதீங்க, கடவுள் உங்களுக்குள்ளே இருக்கிறாரு, யோகத்தை பண்ணுங்கன்னா கேட்குறீங்களா, யாகத்தை வளர்த்தினுக்கிறீங்களே அப்படின்னு நிறைய பேருக்கு ஒரு போராட்டம். அங்கே கலசம்லாம் வச்சோம். பார்க்குற கண்ணு நல்ல கண்ணாக இருந்ததுன்னா நல்ல விஷயம் தெரியும், காமால கண்ணாக இருந்தால் எல்லாம் மஞ்சளாக தானே தெரியும். அறிவு தெளிவுக்கு ஏற்ற மாதிரி விளக்கம் கிடைக்கும். விளக்கம் தெரியலைன்னா விளங்கப்படுத்திக்கணும். நாமளும் 5 கலசம் வச்சோம். அது எதுக்காக வச்சோம்னா பக்திக்காக வச்சதில்லை. மனுஷனுக்கு கடவுள்ன்ற உண்மை தெரியுதோ தெரியலையோ, அவங்களால உணர முடியுதோ உணர முடியலையோ, ஆனால் எல்லாரும் உணர வேண்டியது, நம்மளை கட்டி காப்பாற்றின்னு இருக்கிறது இந்த உடல் உருவானது, இந்த உயிர் வந்து சேர்ந்ததுக்கு அடிப்படை தத்துவம் இந்த பஞ்சபூதம் தான். இந்த பஞ்சபூதம்னு ஒன்று இல்லைன்னா நீங்களும் இல்லை, நானும் இல்லை, கடவுளுக்கே இங்கே வேலை இல்லை. அப்போ அந்த பஞ்சபூதம் தான் நம்மளை காப்பாற்றுன்னு தான் அங்கே 5 கலசம் வச்சுமே தவிர கடவுள் பெயரால் அங்கே கலசம் வைக்கவில்லை. சரிங்களா? இது இந்த பஞ்சபூத தத்துவத்து அடிப்படையில் தான் நம்ம பாடமே பண்ணுறோம். அங்கே செஞ்சது எதுவும் பூ வச்சதுனால அது பக்தி இல்லை, பொட்டு வச்சதுனால அது பக்தி இல்லை. நாம் பண்ணக்கூடிய எல்லா செயலும் யோகம்தான். அந்த யோகத்தோட முடிவு ஞானம்தான். அந்த ஞானத்தோட முடிப்பு நான் அவனாக ஆக வேண்டிய ஒரு கட்டாயத்தை எல்லாருக்கும் கொண்டு வரும். ஏன்னா ஐயா பாடம் கொடுத்துட்டாரு, ஐயாவுக்கு ஒரு குரு பூஜை. இப்போ என்ன பண்ணலாம், ஐயா கிட்ட உபதேசம் வாங்கணும் மட்டும் ஃபோன் பண்ணி வர வச்சு ஐயாவுக்கு குரு பூஜை சிறப்பாக செஞ்சிடலாமா? நல்லா இருக்குமா? அப்போ எப்படி இருக்கும்? இது ஒரு சன்னியாசி மடம் மாதிரிலாம் ஆகிடும். எல்லாரும் வெள்ளை புடவை கட்டினேன், எல்லாரும் வெள்ளை துணி போட்டினேன். இதுனா சன்னியாசி மடமா? ஐயா நான் சன்னியாசி படமா கொடுத்தாரு? ஐயா கொடுத்தது குடும்பஸ்தனுக்கான பாடம். குடும்பத்தை ஒரு கையில் பிடிங்க, தெய்வத்தை ஒரு கையில் பிடிங்கன்னு சொன்னவரே ஐயா தான். அப்போது இங்கே வரக்கூடியவங்க எல்லாரும் இங்கே ஒரு வாழ்க்கையும் வீட்டில் ஒரு வாழ்க்கை தான் வாழறோம். ஒளிவு மறைவு இல்லாமல் ஒத்துக்கலாம். நம்ம அகத்தில் ஒரு வாழ்க்கையும் வாழறோம்,
உடல் அளவில் வேறு ஒரு வாழ்க்கையை வாடுறோம். இதுதான் உண்மை, இதுதான் சத்தியம், இதை மறைக்க வேண்டிய வேலை இல்லை. அப்போ ரெண்டுமே கலந்து தான் நாம் ஒரு விஷயத்தையும் பண்ணுறோம். முழுக்க முழுக்க நாம் யோகியாவோ ஞானியாவோ சன்னியாசியாவோ ஆகலை. அப்போ அப்படிப்பட்ட ஒரு தெய்வத்துக்கு ஒரு குரு பூஜை பண்ணுறோம்னா இங்கே தெரிஞ்சவங்களும் வரணும், சீடர்களும் வரணும், இங்கே என்ன நடக்குதுன்னு தெரியாத ஒருத்தவங்களும் வரணும். அப்படிப்பட்டவங்களை வர வைக்கிறதுக்காக தான் ஐயாவே கோயிலே கட்டினார். தெய்வம் உனக்குள்ளதான் இருக்குது, தெய்வம் வேற எங்கேயும் இல்லைப்பா அப்படின்னு சொல்லி பாடம் கொடுத்தவர் தான் சண்முக நாயகனுக்கு கோயிலும் எழுப்பினார். எதற்காக? அவருக்கு தெரியாதா? அவருக்கு எல்லாமே தெரியுமே. ஆனால் அப்படி இல்லை. உலகம் இரண்டும் கலந்து தான் உலகம். இரண்டும் கலந்து தான் உலகம்னா எல்லாம் ஈக்குவலாகுதானா? ஈக்குவலாக கிடையாது. எப்பவுமே நல்லதை நோக்கி போகிறவங்க மைனாரிட்டி தான், கொஞ்சம் பேர் தான் இருப்பாங்க. என்ன வழி, எப்படி எந்த வழியில் போகலான்னு தெரியாத கூட்டம் எப்பவுமே மெஜாரிட்டியாகவே இருப்பாங்க. அது வள்ளுவர் வாழ்ந்த காலமாக இருந்தாலும் சரி, திருமூலர் வாழ்ந்த காலமாக இருந்தாலும் சரி, இன்றைக்கி இருக்க கலியுக காலமாக இருந்தாலும் இது நிதர்சனமான உண்மை. தெரியாதவங்க ஜாஸ்தியாக இருப்பாங்க, தெரிஞ்சவங்க ஒரு 10% பேர் தான் இருப்பாங்க. இப்போ தெரிஞ்சவங்களுக்காக ஒரு விழா கொண்டாடினா அதில் என்ன பிரயோஜனம்? தெரியாதவங்களுக்கு இப்படி ஒரு வாழ்க்கை இருக்குது, இப்படி ஒரு பாதை இருக்குது, அதில் பயணம் பண்ண முடியும். அந்த பயணத்தினால யார் அங்கே உட்காந்துக்கிறாங்களோ அந்த நிலையை உங்களாலையும் உட்கார முடியும். அதுக்கான வாய்ப்புகள் இங்கே இருக்குதுன்னு தெரியப்படுத்துறதுக்கு ஒரு நாள் வேண்டாமா? அதை செய்யக்கூடிய செயலில் தான் இந்த குரு பூஜையை தவிர குருவை கொண்டாடி குருவுக்கு ஒன்றுமே வரப்போகிறதே கிடையாது. அவருக்கு என்ன வரப்போகுது? அவருக்கு என்ன குறை? அவர் வாழுங்காலத்தில் தன்னை தானே தாழ்த்திக்கணும். நீயே நானும் கொண்டாடி அவருக்கு கோபுரம் வந்துட போகுது? ஒன்றுமே கிடையாது. ஆனால் அவர் வாழ்ந்தது எதுக்காக? இறைவனை பற்றியே பேசாமல் காலம் ஃபுல்லாக இருந்த சாமியார் யாருன்னா ஒரு ஞானி இருந்துக்கிறாருன்னா அது நம்ம குருநாதர் மட்டும்தான். எதுக்காக? இறைவனை பற்றி 10 பைசா கூட பிரயோஜனம் கிடையாது. அவனை பற்றி பேசி என்ன பிரயோஜனம்? புகழ்ந்தா அவன் உடம்பு நான் புல்லரிக்க போதா? இல்லை இகழ்ந்தா அவனா கண்ணீர் விட்டு அட போகிறானா? ஒன்றுமே கிடையாது. அவன் இவ்வளோத்தையும் படிச்சுட்டு எனக்கு இல்லைன்னு உட்காந்துக்கிறான். அவனுக்கு நாம் போடக்கூடிய பூவும் போட போதில்லை, நாம் அவனை எவ்வளோ திட்டினாலும் அதுவும் அவனுக்கு உரைக்க போகிறதே இல்லை. ஏன்னா அவன் எட்டாத உயரத்தில் இருக்கிறான். சரிங்களா? அப்படிப்பட்டவனை விட்டுடுப்பா. ஆனால் ஒரு மனுஷனுக்கும் வாழ்க்கை இருக்குது. அந்த வாழ்க்கையை அவங்க நிம்மதியாக வாழணும். அந்த நிம்மதியாக வாழறதுக்கு நான் வழியை சொன்னாதானே அது ஞான வழியாக இருக்கும். யாரோ 4 பேர் சீடு இருக்கிறாங்க, அவங்களுக்கு மட்டும் வழிகாட்டினா இது ஞான பாதையாக இருக்குமானா அப்படி இல்லை. ஞானிகள் 4 பேருக்காக வந்தவங்க இல்லை, இந்த உலகத்துக்காக வந்தவங்க. இந்த உலகம் எப்போவுமே நிம்மதியாக இருக்கணும். இன்றைக்கி கூட ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க, ஐயா நான் ஆசிரமத்துக்கு வரல, நான் இன்னும் குருநாதரை பார்க்கல, ஆனால் அவருடைய ஒரு சொல்லும் நான் ஃபாலோ பண்ணுறேன், இன்றைக்கி நான் தைரியமாக இருக்கிறேன், இன்றைக்கி நான் நிம்மதியாக இருக்கிறேன்னா அதுக்கு காரணம் இப்படி ஒரு மகான் சொன்ன வார்த்தை தான் என் மண்டையில் ஏறிச்சு. அதுக்கு முன்னாடி 1000 பேர் சொன்னாங்க. இங்கே மகான்களுக்கு எந்த பஞ்சமும் இல்லை இந்த நாட்டில். காலம் ஃபுல்லாக யாரோ ஒருத்தர் வந்து நம்மளை வழி நடத்திக்கினே தான் இருப்பாங்க, அதில் எந்த குறையும் இல்லை. ஆனால் எவ்வளோ பேர் சொல்லியும் கேட்காத என் மனசு இவர் ஒருத்தர் சொன்ன உடனே ஒரு பசு மரத்தில் ஆணி அடித்த மாதிரி பதிஞ்சிச்சு சாமி. அந்த பதிவு தான் இன்றைக்கி என்னை வழிகாட்டி நான் எப்படி வாழணும், எது உண்மை எது பொய்ன்னு வழிகாட்டி என்னை நடத்தின்னு இருக்குதுன்னு ஒருத்தர் சொல்கிறாருன்னா அதுதானே அவர் வாழ்ந்த வாழ்க்கைக்கு அடையாளம். அப்படி வழி தெரியாமல் தேடுறவங்கள கூப்பிட்டு நாம் ஒரு அரவணைக்கக்கூடிய நாள் தான் நம்மளுடைய குரு பூஜை நாள். சரிங்களா? நாம் பக்திக்காக கொண்டாடல. சில விஷயங்கள் நாம் இன்றைக்கி விட்டுட்டோம்னு சொன்னால் நாளைக்கு அதை வரவங்க ஃபாலோ பண்ணவே மாட்டாங்க. அதனால் முன்னே இருக்கிறவங்க எப்போவுமே சில விஷயங்களை முன்னெடுத்து செஞ்சுக்கிட்டே தான் போகணும். எப்பவுமே விதண்டாவாதங்கள் இது தேவையான்ற கேள்விகள் வந்துக்கிட்டே இருக்கும். கேள்விகள் இருக்கிறது எந்த அளவு உண்மையோ பதில்களும் உண்டு. பதில்கள் கேட்க வேண்டியவங்க யாரை கேட்கணும் அப்படின்னு தெரிஞ்சு கேள்விகளை கேட்டால் பதில்கள் சிறப்பாக வரும். கண்டிப்பாக பதில்கள் உண்டு. சரிங்களா? இப்போ தெரிஞ்சிச்சா நாம் எதுக்கு இப்போ கலசம் வச்சோம், எதுக்கு யாகம் வளர்த்தணும்? எல்லாமே யோகம்தான். அங்கே எதுவும் பக்திக்காக நம்ம பண்ணலை. ஆனால் அப்போனா பக்தினா தப்பா, பக்தினா கேவலமானா அப்படி இல்லை. ஒரு மனுஷன் ஒரு 3 விதமான ரயில் இருக்குது. அந்த ரயிலுக்கு 3 கம்பார்ட்மெண்ட் இருக்குது. பக்தின்ற ஒரு கம்பார்ட்மெண்ட் இருக்குது, யோகம்ன்ற ஒரு கம்பார்ட்மெண்ட் இருக்குது, ஞானம்ன்ற ஒரு கம்பார்ட்மெண்ட் இருக்குது. இது ஒரே ட்ராக்கில் தான் போயிட்டு இருக்குது. இப்போது நேரடியாக யோகத்துக்கே வந்துட்டா இங்கே என்ன நடக்குது, இதை ஏன் எதுக்கு பண்ணணுன்ற அந்த கேள்விகளே அவங்கள காலம் ஃபுல்லாக அடிச்சுக்கினே இருக்கும். ஆனால் ஒரு பக்தியில் இருக்கிறவங்க, அந்த பக்தியில் எல்லாரும் பக்தி பண்ணுறவங்க தான். ஆனால் உண்மையாக பண்ணுறாங்களா,
அப்படின்னா அது கேள்விக்குறி தான். எவ்வளோ பேர் அந்த மாதிரி பண்ணுறாங்க தெரியாது. ஆனால் பக்தியை கூட உண்மையாக பண்ணாங்கன்னா, எனக்கு மேலே இறைவன் இருக்கிறான், அந்த இறைவன் என்னோட செயல் எல்லாத்தையும் கண்காணிச்சுக்கினே இருக்கிறான் அப்படின்ற தெளிவோடு யாராவது பக்தி பண்ணாங்கன்னா அந்த பக்தியிலேருந்து யோகத்துக்கு வர்றது ரொம்ப ஈஸி. அப்படி அங்கேருந்து யோகத்துக்கு வந்தாங்கன்னா இந்த யோகத்தில் தடுமாற்றம் பண்ணுறதே இருக்காது. ஏன்னா அடிப்படையில் நான் ஒரு இறைவனுக்கு முன்னாடி கை கட்டி பதில் சொல்ல வேண்டிய சூழ்நிலை எனக்கு இருக்குதுன்ற தெளிவு இருக்கணும். நமக்கு மேலே ஒரு சக்தி இருக்குன்றத உண்மை புரிஞ்சிருக்கணும். இதெல்லாம் இல்லாமல் ஒரு முரட்டுத்தனமாக நேரடியாக வந்துட்டால் இங்கே இருக்கிற விஷயமும் புரியாது. அப்படியே வந்துட்டாலும் அவங்க ஏதோ ஒரு ஆதாயத்துக்காக வருவாங்க. ஒரு ஐடிஐ கம்பெனி இருக்குது, ஒரு சொல்லிக் கொடுக்குற இடம் இருக்குதுன்னா அங்கே போய் எதுக்காக போவான்? கற்றுக்குன்னு போய் இன்னொரு இடத்துல சம்பாதிக்கிறதுக்கு போகிற மாதிரி இந்த அடிப்படையான அந்த பக்தின்னு இல்லைன்னு சொன்னால், அந்த பக்தி அந்த அடிப்படையான ஒழுக்கம் இல்லைன்னு சொன்னால், அந்த அடிப்படையான சரணாகதின்னு ஒன்று இல்லைன்னு சொன்னால் யோகத்துக்கு அவங்க லாய்க்கே கிடையாது. அப்போது இந்த யோகத்துக்கு இப்போ நாமெல்லாம் எங்கேருந்து வந்தோம்? பக்தின்னு ஒன்று பண்ணி தானே வந்தோம். அதுதான் முதல் தகுதியே. அப்போது முதல்ல வரவங்களுக்கு தெய்வத்தை காட்டணும். வெளியே தான்ப்பா தெய்வம் இருக்குதுன்னு சொன்னால் தான் அது மனம் ஏற்றுக்குவோம். அப்போது அது ஒரு காலகட்டம். அப்போ வெளியே இருக்கிற தெய்வம் உண்மைன்னு சொன்னால் உனக்குள்ளவும் தெய்வம் இருக்குது, வா காட்டுறேன் அப்படின்னு விவேகானந்தருக்கு ராமகிருஷ்ணர் காட்டின மாதிரி இன்றைக்கி இந்த உலகத்துக்கு நம்ம ஐயா காட்டிக்கொண்டு இருக்கிறார். சண்முக நாயகனும் இங்கே தான் இருக்கிறாரு, சண்முகி பாடமும் இங்கே தான் இருக்குது. புரியுதுங்களா? எல்லாம் இங்கே இருக்குது. தட்டுங்கள் திறக்கப்படும்னா இதுதான், கேளுங்கள் தரப்படும்னா இதுதான். ஒன்றே ஒன்று தான். அதுக்கான தகுதிகள் இருந்தால் கண்டிப்பாக தட்டினா திறக்கும், கேட்டாலும் கிடைக்கும். தகுதி இல்லைன்னா தட்டினாலும் திறக்காது, கேட்டாலும் கிடைக்காது. ஏன்னா நிறைய பேர் கம்மிட்டு, சாமி மாசம் ஆயிடுச்சு சாமி, ஒரு பாடம் கொடுத்தா நல்லா இருக்குன்னு சாமி, கேட்டு என்ன பண்ண போகிறோம்? ஆனந்தாயம் ஆனந்தா பிரம்மஸ்ரீ நித்யானந்தா. ஆனந்தாயம் ஆனந்தா பிரம்மஸ்ரீ நித்யானந்தா. அருளைத்தா நின்னருளைத்தா, வளத்தைத்தா உடல் நலத்தைத்தா. அருளைத்தா நின்னருளைத்தா, வளத்தைத்தா உடல் நலத்தைத்தா. ஆனந்தாயம் ஆனந்தா பிரம்மஸ்ரீ நித்யானந்தா. ஆனந்தாயம் ஆனந்தா பிரம்மஸ்ரீ நித்யானந்தா. அறத்தைத்தா நல்லறத்தைத்தா, திறத்தைத்தா நெஞ்சுரத்தைத்தா. வரத்தைத்தா நல்லறத்தைத்தா, திறத்தைத்தா நெஞ்சுரத்தைத்தா. அறிவைத்தா மன தெளிவைத்தா, மகிழ்வைத்தா நல் மனதைத்தா. ஆனந்தாயம் ஆனந்தா பிரம்மஸ்ரீ நித்யானந்தா. ஆனந்தாய